90% பெண்கள் வழக்கு போட்டு அவர்கள் மனுதாரரா வரும்போது, அவங்க பெட்டிஷன் போடும் பொழுது, அவர்களுடன் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு 80% மேல் 90% வரைக்கும் அந்த குழந்தைகள் பெண்களோட இருக்கிறதுங்கிறது தான் இயல்பா இருக்கு. அது நியாயமும் கூட. அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வீட்டை, ஒரு இல்லத்தை அந்த பெண்ணால குடுக்க முடிஞ்ச அளவுக்கு ஆண்கள் குடுக்கறது இல்ல. ஏன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு குடிப்பழக்கம் அப்படிங்கிறதோ, நேரத்திற்கோ அல்லது ஒரு முறையான ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வாழ்க்கைக்கோ, ஆண்கள் வருவத விட பெண்கள் வருவதுங்கிறது இன்னும் பழக்கப்படுத்தப்பட்டும், அந்த சிந்தனையில அந்த குழந்தைகள் மீதான பாசம், அன்பு, அவருடைய எதிர்காலத்த பற்றியும் இருக்கு. எப்பவுமே விதிவிலக்குகள் உண்டு. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் 90% விமெனுக்கு இருந்தாலும், 10% ஆண்கள் பாதிப்புக்குள்ளாகிறவர்களா இருக்கலாம். அவர்களுக்கும் இதே நியாயங்கள் தான் பொருந்தும். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களும் கூட, சமூக மாற்றத்திற்கு முகம் கொடுத்து கொஞ்சம் மாற வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த இர்ரிட்ரீவபிள் பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ்ங்கிற ஒரு கிரவுண்ட் வந்து சட்டங்கள்ல சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயமும், தேவையும் இப்பொழுது எழுந்து கொண்டே இருக்கிறது. விவாகரத்து செய்துவிட்டு இருக்கக்கூடிய தனி பெண்களோ, ஆண்களோ அவமானத்துக்குரியவர்களோ, அல்லது பாதிப்படைந்தவர்களோ, இல்ல அவர்கள் வந்து ஏதோ குறைபாடு உடையவர்கள் போலவோ பார்க்கக்கூடிய பார்வை என்பது நகர்ப்புறங்கள்ல மாறிக்கிட்டே வருது. விவாகரத்து செய்துவிட்டு அடுத்த திருமணத்திற்குள் போவது என்பது, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிறத விட இப்ப கொஞ்சம் எளிமையாவும், ஈஸியாவும் ஆயிடுச்சு.